ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். குட் மார்னிங். எழுந்துட்டீங்களா? தேவனோடு கூட நேரத்தை செலவழிச்சிங்களா? வாருங்கள் எல்லோருமே சேர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை மீண்டும் தியானிக்கலாம். ஜெபத்தோடு கூட. பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பிதாவே, ஒவ்வொரு காலை வேளையிலும் நம்முடைய பாதத்தின் அருகே நாங்கள் வந்து நிற்கிறோம். எங்கள் இருதயத்திற்கு தேவையான, எங்கள் உள்ளத்திற்கு மகிழ்ச்சியை அருளிச் செய்கிற, எங்களுக்கு உணர்ந்து கொள்ளுகிற விதத்தில் உம்முடைய காரியங்களை, உம்முடைய மகத்துவங்களை உணர்கிறதற்கு எங்கள் மனக்கண்களை திறந்து உம்முடைய புத்தகத்தில் உள்ள ஆச்சரிய காரியங்களை உணர்ந்து கொள்வதற்கு பலனை அருளிச் செய்ய வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? யாராவது நம்மகிட்ட கேட்கும்போது ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்டால் குட் 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 ரைட் ஃபைன் அப்படின்னு கூட சொல்லுவோம் சில நேரங்களில். ஆனால் உண்மையாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கவனிக்கும் போது ஏதாவது ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்தியின்மை, எதையோ இழந்து போனதை போல நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறது சர்வசாதாரணமான விஷயம்தான். அநேக வேளைகளில் நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் நினைக்கிறீங்களோ இல்லையோ, சாதாரணமாக நினைக்கிற விஷயம், யார் மூலமாகத்தான் நான் இந்த மாதிரி இருக்கிறேன், எனக்கு கொடுக்க வேண்டியதை அவங்க எனக்கு கொடுக்கல, என்னை கண்டுக்கலை, என்னை உயர்த்தலை, எனக்கு ஒன்றுமே கொடுக்கல, யாருமே எனக்கு உதவியே செய்யலை, யாருமே எனக்கு ஆறுதலாக ஆதரவாக நிற்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இன்றைக்கு மனிதனை பீடித்து கொண்டிருக்கிறது. இந்த நேரமும் சுய பரிதாபத்தோடையே இருக்கிறது. கவனிங்க, இயேசு கிறிஸ்துவின் மனதை உடையவர்கள் அப்படி இருக்கவே மாட்டாங்க. எப்படி இருப்பாங்க தெரியுமா? என்னால் யாருக்காவது கொடுக்க முடியுமா, என்னால் யாருக்காவது உதவி செய்ய முடியுமா, யாருக்காவது எந்த விதத்திலையாவது உதவியா என்னால் இருக்க முடியுமா, இல்லை என்னால் அப்படி செய்ய முடியாமல் இருக்கே, ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்க என்ற யோசனையோடு கூட இருப்பாங்க. நீங்கள் எப்படிப்பட்ட யோசனையில் இருக்கீங்க? இன்னும் பெரிய விபரீதம் என்னன்னா, நிறைய பேர் நாட்களில் தேவன் எனக்கு என்ன கொடுத்துட்டாரு என்று தேவனிடத்திலேயே கேள்வி எழுப்பது கூட சர்வசாதாரணமாயிடுச்சு. ஆண்டவர் தான் என்னை இப்படி வச்சுட்டாரு, ஆண்டவர் தான் என்னை இப்படி தரித்திரனாக்கி இருக்காரு அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். தேவன் எதுக்காக தரித்திரராக்குவார்? அவர் ஒரு ஐஸ்வர்யவானாக இருந்த போதும் நம்மாலே அவர் தரித்திரராகி, கவனிங்க, நம்மையெல்லாம் ஐஸ்வர்யவானாக்க வேண்டும் என்று தான் தம்முடைய ஜீவனையே அவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் அவர் தான் தரல, அவர் தான் இப்படிப்பட்ட நிலைமைக்கு காரணம் என்கிற எண்ணங்கள், அதாவது தேவனின் மீதே விரோதமான எண்ணங்கள் எழுகிறது என்றால் கட்டாயமா இந்த எண்ணத்திற்கான சோர்சஸ் எல்லாம் எங்கிருந்து வருது அப்படின்னா, அது கட்டாயம் பிசாசானவன் இடத்துல இருந்து தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். தேவன் உங்களுக்கு எதுவுமே கொடுக்கலையாங்க. கொடுக்கலன்னு கூட சிலர் சொல்வீங்க. அவர் கொடுக்காம நாம எப்படிங்க உயிரோடு இருக்க முடியும்? இன்னைக்கு நாம ஜீவனோடு இருக்கிறோம்னா நம்முடைய ஜீவனே தேவன் தந்த தானம் இல்லையா? நம்முடைய ஆயுள் அவர் அருளி இருக்கிற வரம் தானே. நம்முடைய சரீரம் அவர் கட்டின அற்புதமான சரீரம் அல்லவா? நாம் சுவாசிக்கிற காற்று, உண்ணுகிற உணவு, தங்குகிற வீடு, இவைகள் எல்லாம் யார் மூலமாக வந்தாலும், எந்த விதத்தில் வந்தாலும், இந்த உலகத்தில் யாருக்கு சார்ந்ததா இருந்தாலும் அவங்க எல்லாமே தேவனுடையவைகள் தான் என்ற விஷயத்தை நம்ம பிராட் ஒரு விசாலமான எண்ணத்தோட புரிஞ்சுக்கிட்டோம்னா எப்போதுமே தேவனுக்கு விரோதமாக நம்ம பேசவே மாட்டோம். அதுக்காக தான் வேதத்தை வாசிக்கணும். பாருங்க, 24ஆம் சங்கீதத்தில் பூமியும் அதின் நிறைவும், பூமியும் அதிலுள்ள எல்லாமும், உலகமும் அதிலுள்ள குடிகளும், உலகமும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோரும் கர்த்தருடையதுதான், அவருடைய சொத்து தான். பூமியில் உள்ளவைகள் யாவையும் அவருடையதுதான். உலகத்தில் இருக்கிற எல்லாம் அவருடையவைகள் தான். இந்த உலகத்தின் குடிகள், உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் அவருடைய சொத்து தான். அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டி கர்த்தருக்கு, அதாவது நம்ம எல்லோரையும் சிருஷ்டித்திருக்கிற சிருஷ்டி கர்த்தருடையவர்கள் தான் நாம் எல்லாருமே. அப்போ எல்லாமே அவருடையதான் இருக்கிற போது அவர் ஏதோ எனக்கு தரல, எனக்கு எதையுமே கொடுக்கல, நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றது எவ்வளவு அஞ்ஞானம். கவனிங்க, நம்முடைய தேசத்தில் நம்முடைய பணம் என்ன? ருபீஸ் இல்லையா? ருப்பிங்கிற கரன்சி.
ஸோ நம்ம தேசத்து ரூபாய் எல்லார்கிட்டையும் இருக்கும். என்கிட்ட இருக்கும், உங்ககிட்ட இருக்கும், அவங்ககிட்ட இருக்கும், இவங்ககிட்ட இருக்கும், எல்லார்கிட்டையுமே இருக்கும். சிலர்கிட்ட அதிகமாக இருக்கும், சிலர்கிட்ட குறைவாக இருக்கும், சிலர்கிட்ட பெரிய பெரிய நோட்டுகள் இருக்கும், சிலர்கிட்ட சின்ன நோட்டு இருக்கும். ஸோ இது எப்படியோ எல்லாரிடத்துலையுமே பணம் இருக்கு. ஆனால் எந்த பணத்தை எடுத்துக்கிட்டாலும் இந்தியன் ரூபி அப்படின்னா அது மேலே என்னென்ன இருக்குன்னு நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? உங்ககிட்ட இருக்கிறதுனால உங்களோட பேர் இருக்குமா? அது யாருகிட்ட இருந்தாலும், எத்தனை கைகள் அது மாறினாலும், என்னென்ன விதத்தில் அது சம்பாதிக்கப்பட்டாலும் அல்லது செலவழிக்கப்பட்டாலும், அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடையது அல்லது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடையது. ஸோ ஆக்சுவலாக ரூபி யாருக்குரியது? அரசாங்கத்துக்குரியது. அரசாங்கம் தான் நமக்கு விநியோகப்படுத்துகிறது. அதனால்தான் நாம கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். அதே போல தான் தேவன் கூட எல்லாமே அவருடையவைகள் தான். அது கொஞ்ச நேரம் உன் கையில் இருக்கலாம், என் கையில் இருக்கலாம், இன்னொருத்தர் கையில் இருக்கலாம். உன் கையில் இருப்பதுனால நீ அதோடைய ஓனர் இல்லை, நீ அந்த சொத்துக்கு உரியவனும் அல்ல. அது தேவன் உனக்கு நீ பயன்படுத்துவதற்காக தந்திருக்கிற சொத்து மாத்திரம்தான். அது சொத்து சுகமா இருந்தாலும், நில புலன்களா இருந்தாலும், இன்னும் பணம் பொருளாக இருந்தாலும், அல்லது பொன்னாக இருந்தாலும், வெள்ளியாக இருந்தாலும், எந்த வஸ்துவாக இருந்தாலும் அவைகள் எல்லாம் அவருக்குரியவைகள் தான். வெள்ளி என்னுடையது, பொன்னும் என்னுடையது, பூமியும் அதன் நிறைவும் என்னுடையவைகள் என்று சொல்லும் தேவனிடத்துல நாம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத உணர்ந்துகிட்டாதான் நம்மிடம் உள்ளவைகள் எல்லாம் அவருடையதுதான் என்று விசுவாசிப்போம் என்றார். எனக்கு இல்லையே என்ற வருத்தமோ, அதிகமாய் இருக்கிறது என்கிற அகங்காரமோ நமக்குள்ள வரவே வராது. அதேபோல் 50வது சங்கீதத்திலுமே கூட, சங்கீதம் 50 10வது வசனத்திலே, சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் ஆயிரமாயிரமாய் திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகளே. காட்டிலே இருக்கிற மிருக ஜீவன்கள் எல்லாமே என்னுடையவைகள். பர்வதங்களில் திரிகிற ஆயிரமாயிரம் மிருக ஜீவன்களும் என்னுடையவைகள். மலைகளில் உள்ள பறவைகளெல்லாம் அறிவேன். வெளியில் நடமாடுகிறவைகளெல்லாம் என்னுடையவைகள். பூமியும் அதன் நிறைவும் என்னுடையவைகளே. இந்த உலகத்திலே நாம் அனுபவிக்கிறவைகள், நாம் பயன்படுத்துகிறவைகள், நாம் புசிக்கிறவைகள், நம்மிடத்தில் இருக்கிறவைகள் எதுவாக இருந்தாலும் அவைகள் எல்லாம் அவருடையவைகள். இன்னும் அவர் என்ன கொடுக்கணும்? அவர் கொடுத்து விட்டார். எல்லாவற்றையும் மனிதனுக்காகவே சிருஷ்டித்து மனிதனுக்கு எல்லாவற்றையும் அருளியிருக்கிறார். ஆதி மனுஷனான ஆதி பிதாக்களான ஆதாமுக்கு தேவன் எல்லாவற்றையும் அருளினார். நீங்கள் பூமியை நிரப்புங்கள், அதை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று ஆண்டவர் நமக்கு சுதந்திரத்தை தந்தார். ஆனால் மனிதனோ, கவனிங்க, தன்னிடத்தில் வந்தவுடன் அது தன்னுடையது என்ற எண்ணத்திலே தன்னுடைய இஷ்டப்படியெல்லாம் செய்ய முற்பட்டு, பைபிள்ல நமக்கு தெரியும், வீட்டை விட்டு போன குமாரன் இருக்கிறான். அவன் அப்பா கிட்ட போய் என்னுடைய ஆஸ்தியெல்லாம் எனக்கு கொடுத்துருன்னு கேட்கிறான். உனக்குன்னு ஆஸ்தி எங்கடா இருக்கு அப்படின்னு தகப்பன் கேட்டிருந்திருக்கலாம். உண்மையிலேயே தகப்பன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தகப்பனுடைய ஆஸ்தியின் மீது பிள்ளைகளுக்கு உரிமை கிடையாது. தந்தை இறந்ததுக்கு அப்புறம் வாரிசுகளாக முடியும். ஒருவேளை தாத்தாவின் சொத்து இருந்தா, அவர் இறந்து போயிருந்தா அந்த சொத்துக்காக நாம் உரிமை கொண்டாட முடியும். ஆனா இங்க என்னுடைய ஆஸ்தி எனக்கு கொடுங்கப்பான்னு கேட்டா, சரி எடுத்துக்கடா அப்படின்னு அவன் தந்து விட்டான். பெரிய குமாரனுக்கும் கொடுத்துறாரு, கேட்டவனுக்கும் கொடுத்தாரு, கேட்காதவனுக்கும் கொடுத்தாச்சு. நல்லவங்களுக்கும் சரி, கெட்டவங்களுக்கும் சரி கொடுத்தாச்சு. தேவன் எல்லோருக்குமே கொடுத்திருக்கார். அது பூமியில் இருக்கிற கெட்டவங்கள் மேலையும் நல்லவர்கள் மேலையும் அவர் மழையை பொழிய பண்ணுகிறார். இல்ல, ஒரு கெட்டவன் தன் வீட்டில் ரோஜா செடியை நட்டாலும், அதே போல நல்லவனுடைய வீட்டில் ரோஜா செடியை நட்டாலும், ரெண்டு வீட்லையுமே அந்த ரோஜா பூ வாசம் தானே வரும், கெட்ட வாசனை வராதே. அவர் நீதிமான்கள் மேலும் நீதி இல்லாதவர்கள் மேலுமே சூரியனை பிரகாசிக்க பண்ணுகிறார். நாம கவனிக்கணும், அவர் எல்லோரையும் ஒரே போலத்தான் நேசிக்கிறார். நாம எப்படி எதிர்வினையாற்றுறோம்? அவர் தந்த எல்லாவற்றையும் தவறா பயன்படுத்திக்கிட்டு எல்லாவற்றையுமே நாம அனுபவிச்சுக்கிட்டு கூட அவரை மேல குற்றம் சுமத்துறவங்களா, அவரை மறந்து போறவங்களா, அவரே எதிர்த்து நிற்கிறவர்களா இருக்கிறது இன்றைக்கு மனிதனுக்கு சர்வசாதாரண குணமாயிடுச்சு. இயேசு கிறிஸ்துவை நம்பியதற்கு பிறகு இன்னும் அது எல்லாமே, அதாவது மகத்துவமுள்ள தேவனுடைய குணத்தை புரிந்து கொள்ளாமல் இந்த அரைக்குறை ஞானத்தோடு இருந்து நடந்துகிட்டோம்னா முன்னேறவே முடியாதுங்க. நாம் என்னவாக இருக்கிறோமோ அது அவருடைய கிருபையினாலே இருக்கிறோம். நம்மிடத்தில் என்ன இருக்கிறதோ அதெல்லாம் அவருடையவைகள்.
ஏதோ தசமபாகத்தை ஆண்டவருக்கு கொடுத்துட்டா வர்ற வருமானத்துல தசமபாகத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டு மற்றதெல்லாம் 90% நம்ம இஷ்டம் போல பயன்படுத்தணுங்கிறது இல்ல. மீதி இருக்கிற அதுவுமே அவர் கொடுத்தது என்பதனாலே அவருக்காக, அதாவது உன்னுடைய தேவைகளுக்காக, அதாவது நியாயமானவைகளுக்காக, பிரயோஜனமுள்ள காரியங்களுக்காக, குடும்பத்தை போஷிப்பதற்காக நீ பயன்படுத்திக் கொள்ளலாம். என்கிட்ட இருக்கிறது ஏன் இஷ்டம் அப்படின்னு குடிக்கிறதுக்கும் வெறிக்கிறதுக்கும் பணத்தை பயன்படுத்தி கொண்ட நாட்கள் எத்தனையோ பேர் எத்தனையோ விதமான வேதனைகள் இருக்கிறாங்க, வியாதிகள் இருக்கிறாங்க, பாடுகள் மத்தியில் இருக்காங்கிறத நம்ம பார்க்கிறோம். பூமியின் அதன் நிறைவும் என்னுடையவைகள். உலகத்தில் இருக்கிற எல்லாமே ஆண்டவருடையது தாங்க. நாமளே அவருடைய சொத்து தானே. அது மாத்திரமல்ல, நாம் வழிதப்பி போகிற போது, பிசாசுக்கு விலை போகிற போது, எப்பொழுது தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்து பிசாசானவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவனுக்கு விலை போனார்களோ ஆதாமும் ஏவாளும், கவனிங்க, அப்பிருந்து இந்த மனித இனம் முழுவதுமே உலக அதிகாரி என்று அழைக்கப்படுகிற இந்த பிசாசானவனுக்கு அடிமை மாதிரி ஆயிட்டோம் இல்லையா? எனவேதான் நம்மை விடுவிக்கிறதற்காக தேவன் மனிதனாக வந்து, இரத்தமும் சரீரமுமாக வந்து, மனிதன் பிசாசானவனிடத்திலே தோற்று போனதினாலே ஆண்டவரும் கூட ஒரு மனிதனாகவே வந்து நீதியோடு கூட பிசாசானவனை எதிர்த்து அவனை ஜெயித்து பாவத்திற்கான தீர்வை கொடுத்து பாவத்துக்கு விலை போயிருந்த நம்ம எல்லோரையும் மீட்டெடுக்கிறதற்காக குற்றமற்ற தம்முடைய மேலான இரத்தத்தை அவர் சிந்தி நம்மை மீட்டுக் கொண்டார். தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டுக் கொண்டதினாலே நாம் அவருடைய சொத்து என்பதை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்றால் உன்னுடையவைகள் எல்லாம் அவருடையதுதான், நீங்களும் அவருக்குரியவர்கள்தான். எத்தனை பேர் நம்மில் நான் தேவனுடைய சொத்து என்று நம்புகிறோம்? நம்மகிட்ட யாராவது வந்து ஒரு விலையேற பெற்ற பொருளை கொடுத்து கொஞ்ச நாள் பத்திரமா வச்சிருங்க அப்படின்னு சொன்னா, அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நீங்க அதை எப்படியெல்லாம் பாதுகாப்பீங்க? அதை உங்க இஷ்டம் போல பயன்படுத்தி அதை இழந்து போவீங்களா, அல்லது அதை ஏதாவது தொலைச்சிருவீங்களா, அல்லது அதைய எங்கேயாவது அலட்சியமா அப்படியே தூக்கி போட்டுடுவீங்களா? இப்ப தேவன் நமக்கு இந்த சரீரத்தை அருளி, நான் மீண்டும் வருவேன், நீங்கள் எனக்காக வாழ வேண்டும், எனக்காக காத்திருங்கள் என்றார். ஆண்டவர் வரப்போகிறார். வருகையின் அடையாளங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் நிறைவேறிட்டே இருக்கு. எப்போதும் நாம் இதை மனசுல வச்சுக்கணும். நான் தான் அவருக்கு சொத்து. அவர் எனக்கு தந்தது. அதாவது நான் அனுபவிக்கிறவர்கள் எல்லாம் அவருக்குரியவர்கள். அது அரசாங்கம் தருகிற சம்பளமா இருந்தாலும், வியாபாரத்தில் வர லாபமா இருந்தாலும், மனைவி சமைச்சு தர போஜனமா இருந்தாலும், ஆர்டர் கொடுத்து வாங்குற சாப்பாடா இருந்தாலும், உலகத்தில் இந்த பூமியில் இருக்கிற எல்லாவற்றிற்கும் மெயின் ரியல் ஓனர் அவரு தான். டெம்பரரியா நாம் எல்லாவற்றையுமே பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் அவர் தந்திருப்பதுனாலே. அதனால தான் நாம நன்றியுடையவர்களாக இந்த உலகத்தில் வாழணும். அதனால தான் நாம் நம் தேவனை துதிப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்குள்ளே அந்த உணர்வு இருக்கிற போது, தேவன்தான் இந்த வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்திருக்கின்றவர், வானம் என் சிங்காசனம், பூமியின் பாதப்படி என்று சொன்னவர், இந்த பூமியின் அதிநிறைவுகள் எல்லாம் அவருடையவைகள், அவரே எனக்கு இந்த வாய்ப்பை தந்திருக்கிறார், இந்த வாழ்க்கை வாழ்வதற்காக இந்த ஆஸ்தியை எனக்கு அருளியிருக்கிறார், ஆரோக்கியத்தை அருளியிருக்கிறார், குடும்பத்தை தந்திருக்கிறார், பிள்ளைகளை தந்திருக்கிறார், எல்லாவற்றையும் அருளியிருக்கிறார், என்னை அவர் இப்படி ஆசீர்வதித்திருக்கிறார், எனக்கு ஜீவனை தந்திருக்கிறார், ஆயுளை தந்திருக்கிறார் என்ற உணர்வு நமக்குள் இருக்கிற போது நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய நோக்கங்களும் அவர் மீதே இருந்து கொண்டிருக்கும். நாம் எழுந்த போதிலிருந்து எனக்கு அது இல்லை, இது இல்லை, அவங்க எனக்கு தரல, இவங்க இதை கொடுக்கல, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க என்னை ஏமாத்திட்டாங்க, இவங்க இப்படி என்னை ஏமாத்திட்டாங்க, நான் மட்டும் ஏன் எப்படி இருக்கிறேன் அப்படிங்கிற யோசனையிலேயே நம்ம தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால மனிதன் தன்னுடைய ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிறான், உள்ளத்தை கெடுத்துக்கிறான், வாழ்க்கையே கெடுத்து கொண்டிருக்கிறான். நீங்கள் ஆண்டவரை அறிந்திருப்பதனால காலை எழுந்தவுடனே, ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா, ஒரு நாளை தந்திருக்கிறீர், ஜீவனை தந்திருக்கிறீர், இந்த நாளை காணும்படி கிருபை தந்தீர், உமக்கு நன்றி ராஜா. அநேகர் ராத்திரியை கண்டு காலையை காணாமல் மரித்து போயிருக்கிறார்கள் அல்லவா? இன்னைக்கு 30 வயசு 40 வயசு உள்ளவங்க கூட ஹார்ட் அட்டாக் வந்து செத்துட்டாங்க அப்படின்னு கேட்கிற விஷயம் சாதாரணமாயிடுச்சு. நாள்தோறும் இந்த மாதிரி துக்ககரமான செய்திகள் எத்தனையோ நாம கேட்கிறோம். கண் விழிச்ச உடனே நான் உயிரோடு இருக்கிறேன் என்றால், ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா, உங்களுக்கு எது இருந்தா என்ன இல்லைன்னா ஆயுளை தந்திருக்கிறார், அதற்காகவே ஆண்டவரை துதிக்க வேண்டும் அல்லவா? எல்லா சமயத்திலும் தேவனை துதித்து, சகலவற்றிற்காகவும் தேவனை ஸ்தோத்தரித்து, வேண்டியவைகளுக்காக ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணலாம். எல்லாவற்றுக்கும் அதிகாரியாக இருக்கிற, சர்வத்தையும் செய்கிற ஆண்டவர், ஒருவேளை நீ ஆசைப்படுகிறவைகளே, உன்னுடைய குறைகள் என்று நீ கேட்கிறவைகளை நிறைவாக்குகிறதற்கும், உன்னுடைய மன வாஞ்சைகளை நிறைவேற்றுகிறதற்கும், உனக்குள் அவர் மகிழ்ந்திருப்பதற்குமே அவர் விரும்புகின்றார்.
ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, எப்பொழுதும் எங்களை பற்றியே யோசித்துக் கொண்டு குறைபாடுள்ள உள்ளத்தோடு இருந்து கொண்டு ராமல், எனக்கு எதுவுமே இல்லை, என்னிடம் யாரும் தரவில்லை, எனக்கென்று யாரும் இல்லை என்று நினைக்காமல் நான் தேவனுடைய சொத்தாக இருக்கிறேன், என்னுடைய உள்ளவைகளெல்லாம் அவர் தந்தவைகள்தான், இன்னும் தேவைகளை எல்லாம் அவர் தருவார் என்கிற விசுவாசத்தோடு, கண்டல்ல காணப்படாதவைகளை விசுவாசித்து இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற எல்லாவற்றிலும் நம்பிக்கைக்குரியவர்களாயிருந்து, கொஞ்சத்திலும் கூட நாம் உண்மையுள்ளவர்களாயிருந்து, அந்த வாய்ப்பை பயன்படுத்தி சிறியவைகளிலும் கூட உண்மையாய் நம்பிக்கையாய் வாழ்வோம் என்றால் இன்னும் அதிகமாய் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். அப்பேற்பட்ட கிருபையை தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் அருளிச் செய்ய வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெப தேவைகளை 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்கள் வெளிநாடுகளில் இருந்தால் 91000088 என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி தெரிவியுங்கள். தேவனுக்கு சித்தமானால் நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவாதி தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.